ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாமரைக்கு அவங்க ராஜாங்க இருக்கார் இல்லையா, அவர் 100 பவுன் நகை போடுறதா சொல்லியிருக்காருங்க அவங்களோட கல்யாணத்துக்காக வேண்டி. அதனால் எல்லாருமே ரொம்ப இது பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே தாமரை, அவங்க தாய் மாமா உனக்கு 100 பவுன் நகை போடுறாரு, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தாமரை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியலங்க, ஒருவேளை 100 பவுன் நகையை வாங்கிட்டு இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒருவேளை 100 பவுன் நகையை வாங்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதாவது காமேஷ் இருக்கார்லையே அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. சித்ரா அவங்க அம்மாலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவளுக்கு தெரியல, அவன் கோடீஸ்வரன் நினச்சி பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சேது தமிழ்ச்செல்வி இருக்காங்களா, சேது தமிழ்ச்செல்வி 2 பேர் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, ஜெனியை பற்றி என்ன ஆகுதுன்னா, நம்ம சேதுக்கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னா அந்த கேன்டீன்காரர் இருக்கார்லையும் அவரும் ஜெனியும் தான் லவ் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப நல்ல பையன், ஆனால் அவங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு செய்து சொல்கிறாரு. காலையில் ராஜாங்க எல்லாம் இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னா, சரிப்பா என்னன்னு பார்த்துக்கலாம் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலேஜ் கிளம்பி போகும்போது நம்ம சேது என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்ச்செல்விக்காக ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்து கொண்டு போகிறாரு காலேஜுக்கு. எடுத்துகிட்டு போனோடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறார், இதில் பழம் வச்சுருக்கேன், ஜூஸ் வச்சுருக்கேன், எல்லாமே எடுத்து டயத்துக்கு குடிச்சிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்றாங்க. சொன்னோன்னா மறுபடியும் என்ன நடக்குதுன்னா இவர் வந்துடுறாரு, கேன்டீன்கார் இருக்கார் இல்லையா அவர் வந்துடுறாரு. வந்தோன்னா சேதுவை பார்த்து பேசுகிறாரு. பேசி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவளை வெளியவே விட மாட்டேங்கிறாங்களாம், செய்ய மாட்டேங்கிறாங்களாம் அப்படின்னோடனே நாங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கோம், அப்பா எதாக இருந்தாலும் பார்த்துப்பாரு, நீங்கள் பயப்படாதீங்க, அப்படிலாம் அவங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் என்னானாலும் அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயந்தான், ஜெனி டாக்டர் படிப்பு படிக்கிறா, இந்த சீட் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா, இந்த சீட்டுக்காக நிறைய பேர் எவ்வளோ கனவுகளெல்லாம் எழுந்து இப்போ வேறு கோர்ஸ்லாம் படிச்சுட்ருக்காங்க, அது ஒன்று வேஸ்ட் ஆயிரும்னா அப்படின்னு சொல்லி அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. சேது சொல்கிறார், நீங்கள் கண்டதெல்லாம் போட்டு நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக அப்பா என்னென்னு பார்த்துக்கலாம், அப்பாட்ட சொல்லியிருக்கோம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.